சண்டே ஏர்லியராகவே எங்கே கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னா கோவிலுக்கு தான். என்னோட சண்டே வந்து ஒரே ரொட்டீனாக போய்கிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. நேற்று நைட்டு தான் உட்காந்து புலம்பிட்டு இருந்தேன். அவங்க வந்துட்டு வா கோவிலுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சீக்கிரமாகவே எழுந்துச்சு கிளம்பியாச்சு. எங்கேயும் போகிறதா இருந்தால் எனக்குலாம் தூக்கமே வராது. சும்மாவே சண்டே தூங்குறது கிடையாது. எனக்கு சண்டே அப்படின்னாலே எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி மைண்டு உண்மையிலே செட் ஆயிடுச்சு. ஏன்னா வீக் ஃபுல்லாக ஒரே ஒர்க்குன்னு போய்கிட்டு இருக்கோமா, ஒரு நாள் தான் இருக்குது. அந்த ஒரு நாள் ரெஸ்டடுன்னு சொல்லுவாங்க. பட் அந்த மைண்ட் வந்து கேட்காது, எங்கேயாவது போகணுன்னு தான் சொல்லும். நானும் வந்து அந்த மைண்ட் செட்டோடய கிளம்பிட்டேன். போகிற வழியில் வந்து மேரத்தான் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு ஒரு வழியாக வந்து கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம். இது எங்கே இருக்குன்னா மதுரை நரசிங்க பெருமாள் கோவில்னு சொல்லுவாங்க. ஒத்தக்கடை யானைமலை கிட்ட தான் இருக்குது. நானும் அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவ்வளோ நாள் இந்த கோவிலை மிஸ் பண்ணிட்டமேடா அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் நல்லபடியாக சாமி கும்பிட்டோங்க. அப்புறம் வந்துட்டு குரங்குக்கு வந்து வாழைப்பழம் வைக்கிறேன், கையில் வாங்கவே மாட்டேன்ருச்சு. அப்புறமேட்டுட்டு கீழே வச்சுட்டு திரும்ப தான் செய்கிறேன். கபக்குன்னு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தது. நானும் அதை பார்த்து ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு விளையாண்டுட்டே இருந்தோம். சூப்பராக இருந்ததுங்க. அங்கே சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட்டு போனீங்களா, அவ்வளோ அழகாக விளையாடும். நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்பவே அமைதியாக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சது. அந்த இடம் பார்க்குறதுக்கே வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஒரு நிம்மதி, அந்த இது கிடைச்சிது. அதுதானே வேணும் நமக்கு லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாமாவும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே கிளம்பிட்டு அப்பதான் சொன்னாங்க 2 கிலோமீட்டர் கிட்ட தான் பாண்டி கோவில் இருக்குன்னு சொன்னாங்க. சரி அதையும் எதுக்கு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இன்னைக்கான டேவே எனக்கு சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா.